இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது நம்ம தமிழ்நாட்டுல. அதனால இப்ப எல்லா கட்சிகளும் பாத்தீங்கன்னா அவங்களோட அறிக்கைங்கிறது இப்ப எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நம்ம அதிமுக பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்களோட அறிக்கைகளா இருக்கட்டும் ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க அவங்க தேர்தல்ல ஜெயிச்சாங்கன்னா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழு அறிக்கைங்கிறது இன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இப்போ இந்த அதிமுக பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கை முழுசா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம அவங்க 2 அறிக்கைங்கிறது பாதி அறிக்கைங்கிறது வெளியிட்டு இருந்தாங்க. அதுல என்னென்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோங்கிறது கொஞ்சம் ஈஸியாகவும் புரியும். அப்படி இல்லைன்னா கூட இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம அதிமுக அவங்க அறிக்கையில என்னென்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை அறிக்கைகள் டோட்டலா விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா அதிமுக சைட்ல இருந்து 297 அறிக்கைங்கிறது அவங்க வெளியிட்டிருக்காங்க. வாக்குறுதிங்கிறது நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு மொத்தம் 297 வாக்குறுதிகளை அளிச்சிருக்காங்க. ஆனா நம்ம இதுல ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரிதான் நம்மளுக்கு மெயினான பாயிண்ட் என்னன்னாவோ அது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 1 by 1 பார்க்க போறோம். இந்த வீடியோ இந்த அறிக்கையோட என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வீடியோட நான் லாஸ்ட்ல சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாம உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது வச்சிருந்தாலும் அதையும் நீங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு வாங்க. சரிங்களா? சரி வாங்க, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு நம்ம 1 by 1 பார்க்கலாம். முதல்ல அவங்க பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி தொகையா 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெண்களை போலவே ஆண்களுக்கும் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் ஃப்ரீயா பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஊருக்குள்ளேயே நீங்க எந்த பஸ்ல போனாலும் கவர்மெண்ட் பஸ்ல எந்த பஸ்ல போனாலும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமா இப்போ நீங்க போயிட்டு வரலாம். அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதிமுக அவங்களும் பாத்தீங்கன்னா பெண்களை போலவே ஆண்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா அரசு பேருந்துகளிலும் அவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீயா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பாத்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்க லிங்க்ல இருக்கு. இதை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்க அங்க பார்க்கலாம்.